ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 3/10/2024 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை. இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய திதி இன்று அதிகாலை 12:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:19 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:34 வரை நாகவும், பின்பு மாலை 3:36 வரை கிறிஸ்துகினம், பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:19 வரை சதயம், பின்பு புரட்டாதி. சதயத்துக்கும் புரட்டாதிக்கும் இன்றைய சந்திராஷ்டமம் கொஞ்சம் பேச்சுக்கிட்டு செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இந்த நீண்ட நாள் சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமானவங்களுக்கு. அதே மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. வியாபாரத்தை கொஞ்சம் கடினமாக போச்சுன்னா அதுக்கேட்ட ஒரு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக அமைப்போது அந்த சூழ்நிலை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளில் கொஞ்சம் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைதவங்களுக்கு. இது வரைக்கும் சில தடைப்பட்ட காரியங்கள்லாம் இன்றிலிருந்து உங்களுக்கு அதெல்லாம் சரியாகி அது அனைத்து காரியங்களும் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமானவங்களுக்கு. உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உடல் சரியில்லாதவங்களாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சீராக ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அடைய போது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு எதிலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுடைய ஒரு விஷயத்துக்கு வெற்றியும் முன்னேற்றத்துக்கும் காரணம் பார்த்தா அந்த தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது எடுத்த காரியம் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. கல்வியில் சில ஒரு மாற்றமான சூழங்கள் அமையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதே சமயம் இந்த சிறு சிறு மறதி சார்ந்த சில பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. சிற்றின்ப செயல்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த பிரபலமானவருடைய கொஞ்சம் தொடர்பு அறிமுகம் கிடைக்குது. அவங்க வச்சு அவங்களுக்கு தொழிலில் அர்த்தக்கிறதுக்கு சிலத்துக்கான சில உத்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஒரு துணைவர் வழியிலும் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைதவங்களுக்கு. ஒரு பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக ஒன்று எங்களுக்கு அமைகிறது. பசங்களுக்கு வேலை கிடைக்கலாம், நல்ல ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. அரசு காரியங்களில் கொஞ்சம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது உங்களுக்கு. மற்றபடி ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையாக கவனத்தோடு செயல்பட்டால் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய நாளாக அமைதவங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்த பணிகளை தடையின்றி முடிக்கக்கூடிய நாள். எந்த விஷயம் நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தடையில்லாமல் மிக தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. ஒரு உறவினர் வழியில் நல்ல ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை கூட ரொம்ப சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமைசாலியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய குழந்தை வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது தான் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேட்ட ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. வியாபாரத்தை நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. சக ஊழியர்களால் ஒரு மனசுக்கு திருப்தியான சூழல் அமையப்போகுது உங்களுக்கு. மற்றபடி இதுவரைக்கும் இருந்த சிறு சிறு குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான நாளாக உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகராசி பார்த்தோன்னு உங்களுக்கு உடைய உடன் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. உடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில உதவிகள் கிடைக்கும் போது அந்த வருமானத்தை மேம்படுத்துகிற சில புதிய தொழில் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் எடுக்க போகிறீங்க.
வியாபாரத்தை ஒரு ஒத்துழைமை சூழல் கிடைக்கிறதால உங்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தியாகக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு நெருக்கடியான சூழலாம் கொஞ்சம் படிப்படியாக மறையக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்று அமையுது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. உடல் சரியாக படிப்படியாக உடல் சுகம் பெறக்கூடிய நாளாக அமையுது. மற்றபடி உங்களுக்கு நல்ல விருத்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உங்களுக்கு இந்த நாளாக அமையுது. சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு இந்த கணவன் மனைவிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிற நிறைய பிரச்சனை கண்டிப்பாக முடிய போகுது. உங்களுக்கு புதிய முடிவுகள் இருக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து யோசித்து எடுப்பது நல்லது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பேச்சுக்களுடைய அனுபவம், உங்களுடைய பேச்சு உண்மை அனுபவத்தை வைத்து பேசுறதால அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது. உங்களுக்கு இந்த வியாபார நிமித்தமாக கொஞ்சம் புது புது ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறமாக உங்களுக்கு இன்று அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கோபமாக டென்ஷனாக பேச கொஞ்சம் இன்றைக்கி குறைச்சிங்க. நீங்கள் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்போ அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவங்களோட வேலையில் எந்த விதமான குறையும் சொல்லாதீங்க. பரவாயில்ல நல்லாக சொல்லிட்டு போயிட்டாங்க, குறை சொல்லாதீங்க. நீங்கள் அதே சமயத்தில் பணியில் கொஞ்சம் இருக்கட்ட போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு உடன்பிறந்தவர்களை ஒத்துழைப்புனா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது. உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதால அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்வது சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை வியாபாரத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. தவிர்க்க வேணாம், சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் அதே சமயம் இந்த வர்த்தக செயலுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு விவேகமான ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு மற்றபடி அனைவரிடம் ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு பாராட்டை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வியாபாரம் சம்பந்தமான சிந்தனை உங்களுக்கு மேம்பட போகுது. உங்களுக்கு என்ன வியாபாரம் எப்படி செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் எப்படி அடுத்த காலத்துக்கு கொண்டு போகலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு அரசு பணி உள்ளவங்க நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த அமையுது. உங்களுக்கு அதிகார பணிகளை கொஞ்சம் இருப்பதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பேசுங்க, பழக கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகாரத்தை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. ஆன்மீகத்தை ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு இனம்புரியாக சில சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் போகக்கூடிய நாள். உங்களுக்கு கொஞ்சம் தயக்கங்கள் தடுமாற்றம் இருந்தாலும் நாளாக கொஞ்சம் நேரத்துலாம் சரியாக போய்டும். உங்களுக்கு இடமாறம், பணி இடமாறம், வீடு இடமாறம் கொஞ்சம் சிந்தனைகளை உங்களுக்கு அதிர்க்க போகுது. உங்களுக்கு உலக வாழ்க்கையை பற்றி ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண மனிதராக இருக்கப்படுறீங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது. அந்த சுப நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் ஒரு புதிய உறவினர்கள் நண்பர்களை ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. நீங்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளை குடும்பத்துக்கு எதிர்காலத்தை கருதி நீங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தை கருதி கொஞ்சம் சேமிப்பு சொந்தமான விஷயங்களை கொஞ்சம் முன்னெடுக்க போகிறீங்க. நீங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமான சூழ்நிலை அமைவதால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த வழக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு நெருக்கமான கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதனால் எந்த விதமான நஷ்டம் கிடையாது. விட்டு கொடுத்து போவதால் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் உத்தியோக பணியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகுது. உங்களுக்கு இங்கே வெளியூர் போகும்போது எடுத்து செல்கின்ற உடைமைகளை பொருட்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் மற்றபடி வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைப்படுறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனை வருகின்ற காலத்துக்கு என்ன செய்யப்படும் எதிர்கால சார்ந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் பிறக்க போகுது. உங்களுக்கு இந்த காப்பீட்டு துறை அன்புகளுக்கு இப்போ புது புது வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய முயற்சியில் ஒரு மாறுபட்ட சில அனுபவங்களை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. நீங்கள் உறவினர்களால் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு வியாபார இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தை நிறுவனங்களுக்கு என்னவோ அந்த சந்தை ஏற்ற மாதிரி உங்களுடைய பொருள் உற்பத்தியோ பொருள் ஏற்றுமதியோ மூலப்பொருள் இறக்குமதி ஏற்ற கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை ஒரு பொருள் ஏற்றுனா அந்த ஒரு முன்பணத்தை தொகை பெற்றுக்கொண்டு ஏற்றுங்க. அதே சமயத்தில் இந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அழைப்பவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய திறமைகளை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகர ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் பழைய பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு முடிவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவதாலே உங்களுடைய வியாபாரம் இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் சிறப்பாக அமைப்பது. உங்களுக்கு அந்த வியாபார சிந்தனைகள் நல்லா நிறைவேறக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு வீடு வாரங்களை கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சரி பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் செலவுகளும் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு சக ஊழியோட ஆழ்ந்து கிடைக்கிறதால பணி செஞ்ச ஒரு நிம்மதியான ஒரு
பணித்தளமாக அமைப்போது உங்களுக்கு. மனதில் இருந்த புதுவிதமான கொஞ்சம் உத்வேகங்கள்லாம் பறக்கப்போது அதை செய்கிற ஒரு வேகத்தில் பணியை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் மற்றபடி அவனிடம் கொஞ்சம் பணியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பணிவு நிறைந்த ஒரு நாளாகவே இந்த உங்கள் நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கும்பராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் வாங்கதாலும் யோசித்து வாங்க, யோசித்து கொடுங்க. நீங்கள் சுபகாரம் இருந்த தலைகள்லாம் கொஞ்சம் இடுபறிக்கு அப்புறம் தான் கை கூட போகுது உங்களுக்கு. குடும்ப விவகாரங்களில் அன்னையினுடைய தலையீட்டை தயவு செய்து கொண்டு வராதிங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் பேசி முடிவு செய்து நல்லது. உங்களுக்கு செய்யும் பணியில் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செஞ்சாலே அந்த விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது. உங்களுக்கு உடல்நிலை சற்று சோர்வு ஏற்படக்கூடிய நாள் தான். உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஏற்பட்டு தானாக சரியாகிவிடும். உத்தியோகத்தில் கொஞ்சம் உடன் பணிபுரிவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனி கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மீனராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் நல்லா ஒரு சப்போர்ட்டு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. அந்த சப்போர்ட்டாலே உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் அடுத்த காலத்துக்கு நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் புதிய நபருடைய அறிமுகம் ஏற்பட போகுது. அந்த நபருடைய அறிமுகம் தேவைன்னு யோசித்து நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் தொடருங்க. நீங்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது உங்களுக்கு. நிர்வாகத்தில் கொஞ்சம் திறமைகள்லாம் உங்களுக்கு அதிகரிப்படுத்த ஒரு நாளாக அமையுது. அதே சமயத்தில் நல்ல ஒரு நிதி சம்பந்தமான சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. கற்பனை துறையில் நல்ல ஒரு மேம்பாடு, இந்த கவிதை கட்டுரை நல்ல ஒரு கற்பனையில் நல்ல ஒரு மேம்பாடு ஏற்பட போகுது. மற்றபடி மனசுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளை ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.